இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வந்து எல்இடி பல்ப் செய்ய போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். இது வந்து இதான் எல்இடி பார்த்தீங்கன்னா, இதான் எல்இடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பீஸ் இருக்குது. 12 பல்புக்குள்ளே எல்இடி இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா இதாக உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதான் பஞ்சிங் மிஷினு. இது வந்து கீழே உள்ள இந்த ஹோல்டர் இருக்குது. இது வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து எப்படி எல்இடி பல்ப் செய்யறதுன்றதை பார்க்கலாம். ரெண்டு இதுவும் வேணும் பண்ணுறது. எப்படி வந்து இப்போ நம்ம பல்ப் தயாரிக்கிறத பார்க்கலாம். அதில் மாட்டியாச்சு. இந்த டைட்டாக மாட்டிக்கலாம். டைட்டாக இருக்கும், ஆல்ரெடி டைட்டாக மாட்டிக்கிட்டு இன்னொருத்த வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும். இது பண்ணிக்கலாம். இது பண்ணி நல்லா இது பண்ணணும். இது வந்து நீங்கள் கட்டையில் வச்சு அடித்து இது பண்ணிட்டு இது பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நல்லா வஞ்சாயிடுச்சு. இது வந்து என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த R1 R3 இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே, பிரச்சனை செய்யறதில்லை. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்படி வேணால் இது பண்ணி இப்படியே இது பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா R2ல் வந்து இந்த இது மாட்டும்போது பார்த்தீங்கன்னா +2 மைனஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ், இது மைனஸ். இதை வந்து நம்ம இதுதான் காண மாட்டோம். ஏன்னா வந்து மாட்டிட்டோம்னா சாப்பிட்றது வெடிக்கிறது அந்த மாதிரி இதனால இப்படி மறுபடியும் எதுவும் இதானாலும் இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ணோம்னா ஓகே ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த சால்ட் வந்து ஹீட் ஆயிடுச்சு. சால்ட்
சால்வ் பண்ணி வச்சாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா LN இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோனில் வர இந்த மெயின் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான், கனெக்ட் பண்ண வேண்டியதான். LNன்றது பார்த்தீங்களா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு பல்ப் வந்து இப்போ ரெடி ஆச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதில் உள்ள வந்து இந்த பீஸ் இது ஸ்டார்ட் ஆகுறதுனால இது வந்து நம்ம க்ளீன் பண்ணி வேண்டியதுதான். உப்ஸ் வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். பார்க்குறதுக்கு இப்போ நல்லா தெரியும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இதில் வச்சு முடிய வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுது. ஸோ பல்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரியே மேலும் வீடியோகளை பார்க்க வந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களோட கொஸ்டினை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.